ஹாய், இன்னைக்கு வீடியோவில் இவனுக்கு தான் ஆப்ரேஷன். இது என்னங்க சோப்பு டப்பாவா? இல்லை, இது சோப்பு டப்பா இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி ப்ளூடூத் ஸ்பீக்கர். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணிடலாம். இந்த குட்டி அழகான ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு தான் இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். இது பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு, நல்ல கண்டிஷனாக வேறு இருந்துச்சு, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதில் சுற்றி பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா இங்கனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. ஸோ இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணி பார்க்குறப்ப லைட் ஏரியாவில் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அவுத்து தான் பார்க்கணும். இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்துருக்க மாட்டாங்க. இது வேறு மாதிரிக்கு இருக்கும். இது ரொம்ப ரொம்ப பழைய மாடல் இந்த பின்னெல்லாம். பட் இந்த மாடல் பின்னு வந்து என்கிட்ட இருக்குது. நம்ம அந்த டாட்டா கேபிளை வச்சு தான் நம்ம சார்ஜ் போடணும். ஸோ நம்ம அதை ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 3 ஸ்க்ரூஸ் இருக்குது. இந்த 3 ஸ்க்ரூவையும் வந்து ஓப்பன் பண்ணால் தான் நம்ம உள்ளே என்ன ஆச்சுன்னு பார்க்க முடியும். பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பின்னாடி வந்து கவர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. லைட்டாக ஓப்பன் பண்ணலாம். பண்ணுறப்ப பாருங்கள், போர்டு இருக்குது. என்ன ப்ராப்ளம்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. நம்ம பேட்டரியிலேருந்து வர மைனஸ் ஒயர் தான் கட் ஆகி கிடக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மைனஸ் ஒயரை வந்து நம்ம சால்ட்ரி பண்ணிட்டா ஒர்க் ஆகிரும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பேட்ரி இது தான் கொடுத்துருக்காங்க. பேட்ரி போர்டு எல்லாமே இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதில் ஸ்லீவ் எடுத்து நம்ம இதில் வந்து சால்ட்ரிங் பண்ணலாம். இப்போ ஸ்லீவ் எடுத்தாச்சு. ஒன் டைம் வந்து நம்ம மல்டிமீட்டரை வச்சு இதில் வோல்டேஜ் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். மல்டிமீட்டரில் 20 வோல்ட்டு செட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு, பேஸுக்கு பேஸு, நியூட்ரலுக்கு நியூட்ரல்னு நான் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணுறப்ப அங்கே பாருங்கள் 3 வோல்ட் இருக்குது. அப்போ பேட்ரி வந்து சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. நம்ம இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். மேபி இதில் வந்து 1 வோல்ட்டு இல்லாட்டி 1 வோல்ட்டுக்கு கம்மியான வோல்டேஜ் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக பேட்ரியை வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ அவங்க இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பழைய இரும்பு கடையில் போட்டிருப்பாங்க போல் இருக்குது. ஸோ நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை போர்டில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இந்த போர்டெல்லாம் வந்து இருக்கிற மாதிரிக்கே நம்ம வச்சு நம்ம கேப்பை வந்து மாட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரூலாம் போட்டு நான் மாட்டிட்டேன். இப்போ கொஞ்சம் நேரம் வந்து ஒரு மணி நேரம் வந்து சார்ஜ் போட்டுடலாம். இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா கேபிள் நான் வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த டேட்டா கேபிள் வந்து மாட்டியாச்சு. ஸோ இப்போ வந்து சார்ஜ் போட்டுடலாம். ஸோ இந்த பின்னெல்லாம் வந்து ரொம்ப பழைய மாடல். இந்த பின்னெல்லாம் இப்போல்லாம் வரதில்லை. எங்கேயா ரேராக தான் இந்த பின்னெல்லாம் கிடைக்கும். ஸோ நானுமே வந்து ரொம்ப நாளாக அது வந்து இதை எடுத்து வச்சுருக்கேன். அதனால் வந்து எனக்கு இப்போ இருக்குது. இப்போல்லாம் நீங்கள் தேடினீங்கன்னா இந்த பின்னெல்லாம் கிடைக்காது. ஸோ இந்த பின்னை வந்து நான் மாட்டுறேன். பின்னை மாட்டினோடனே பார்த்தீங்கன்னா லைட் எரியுதா? ஸோ இப்போ வந்து சார்ஜ் எரிக்க இருக்குது. இதை நம்ம அப்படியே வந்து ஒரு மணி நேரத்துக்கு வச்சிடலாம். 1 மணி நேரம் கழித்து வந்து நம்ம இதோட ஆடியோ குவாலிட்டியில் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிடலாம். A few moments later. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் சார்ஜ் ஏறிச்சு. நம்ம ஜஸ்ட்டு வந்து இதை ஆன் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா அப்படின்றத. ஸோ இதில் வந்து ஆன் பண்ணி பார்க்குறேன். அடேங்க அப்பா, சூப்பர்ப்பா, சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. வாவ், சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. உள்ளே இருக்க அந்த வயரை வந்து சால்ட்ரிங் பண்ணிட்டு 1 மணி நேரம் சார்ஜ் போட்டேன், அவ்வளோதாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு சூப்பரான கேஜெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெமரி கார்டு போட்டு பாட்டு கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா எஃப்எம் ரேடியோ இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளூடூத் இருக்குது. மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 3 ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பட்டன் இருக்குல்ல, இதாவது தான் வந்து பார்த்திங்கன்னா மல்டி ஃபங்க்ஷனாக யூஸ் ஆகுது. ஸோ இந்த பட்டனை வந்து நீங்கள் லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா எஃப்எம்மு இல்லாட்டி உங்களுக்கு மெமரி கார்டில் ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் சைடு கொண்டு வரப்போ ஃபஸ்ட்டு வந்து மெமரி கார்டு இருக்கான்னு பார்க்கும். அப்படி மெமரி கார்டு இல்லாட்டி டேரெக்டாக வந்து எஃப்எம் ரேடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். அதே இது நீங்கள் மெமரி கார்டு போட்டிருந்தீங்கன்னா எஃப்எம் ரேடியோ ப்ளே ஆகாமல் மெமரி கார்டில் இருக்க சாங் வந்து ப்ளே ஆகும். ஓகேவா? அதான் வந்து கான்செப்ட்டு. இதேவே நீங்கள் ரைட் சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா ஒன்லி ப்ளூடூத் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கொண்டு வந்தோடனே ப்ளூடூத் வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ இவனை அப்படியே வச்சுட்டு நம்மளோட இன்னொரு ஃபோன் ஒன்று இருக்குது. அந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஆன் பண்ணலாம்.
ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணுறப்ப இந்த இது ஷோ ஆகுதான்னு பார்ப்போம். இதோட நேம் வந்து என்னன்னு தெரியல. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வந்துருச்சு பாருங்கள், கச்சஸ் 404 அப்படின்னு ஒன்று வந்துருக்குல்ல, இதுதான் வந்து இதோட டிவைஸு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கட்சி ஃபோன்றது கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பாட்டு போட்டுருவோமா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சாங் இருக்குது. 3 சாங்கில் நான் எதை போட போகிறேன்னா இதை தான் போடுவேன். எப்படின்னு பாருங்கள், வேறு லெவலில் ஒர்க் ஆகுது. கேட்டிருப்பீங்க, சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நல்லா ஒர்க் ஆகியிருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்தீங்களா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.